சேப்பாக்கம் ஏரிய பார்வையிட சென்ற அந்த தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகை அதிகாரிகளை ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்காரு. அந்த தொகுதியில எம்பி எம்எல்ஏ இருக்காங்க, சேர்மன் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொன்னா என்ன கெட்டா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்களுக்கு அப்படி என்ன தலக்கணும்? இவங்கெல்லாம் தண்ணியை திறக்க கூடாது, இவங்கெல்லாம் தொடக்கூடாது, அப்படி வெறி பிடிச்சு போய் கிடக்குதுங்க இந்த துறை அப்படின்னு கடுமையா பேசிட்டு போயிருக்காரு. பொதுப்பணித்துறைய கடுமையா விமர்சிச்சாரு. அது வேற, யாரு கட்டுப்பாட்டுல இந்த துறை இருக்கு, வெறி பிடிச்சு போய் கிடக்குது இந்த துறை, பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கிய பைய ஒருத்த உட்கார்ந்து இருக்கான், எப்பதான் இந்த சாதி வெறி அடங்குமோ அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தாரு. வெறி பிடிச்சு போய் கிடக்குதுங்க இந்த துறை, ஒரு அயோக்கிய பையன் பொதுப்பணித்துறையில உட்கார்ந்துருக்கான், அப்பதான் அந்த சாதி வெறி பொதுப்பணித்துறை பத்தின இன்னொரு தகவல். இப்போ ரீசெண்டா தெருக்கள் சாலைகள்ல இருக்கிற சாதி பெயரை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த நாளே பொதுப்பணித்துறை கட்டின பாலத்துக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு வச்சாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே சாதியை குறிப்பிடாம ஜிடின்னு தான் நிறுவனத்தையே நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பலரும் கேள்வி எழுப்புனாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலுவும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். இந்த ஏவா வேலு தான் வடக்கு மண்டலத்துல 41 தொகுதிகள்ல திமுகவை ஜெயிக்க வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவமா பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சரி, பொதுப்பணித்துறையில அயோக்கியம் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை யார சொல்லியிருப்பாரு? வெறி பிடிச்சு போய் கிடக்குதுங்க இந்த துறை, ஒரு அயோக்கிய பையன் பொதுப்பணித்துறையில உட்கார்ந்துருக்கான், அப்பதான் அந்த சாதி வெறி செல்வ பெருந்தகை பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இது ஒண்ணு முதல் தடவை இல்லையே.